ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நேத்து விசாகப்பட்டினத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு இன்சிடென்ட் நடந்தது. யுகேஜி படிக்கிற சின்ன பையன். அது ஹோம்வொர்க் எழுதலையோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான். அந்த பையன் அந்த அந்த டீச்சர் வந்து ஏன் பண்ணலையா? அது வர ஏதோ கேட்கறாங்க. அதட்டுறாங்க. லைட்டா கன்னத்துல அப்படி தட்டுறாங்க. அப்புறம் என்னமோ உலுக்கி கேட்கிற மாரி இருக்கு. அந்த பையன் அந்த சிசிடிவில அது பதிவாயிருக்கு. அந்த ஸ்கூல்ல நடந்தது. இல்லன்ற மாரி கைய காட்டுறாரு. அவ்வளவுதான். அப்படியே அந்த கொஞ்ச நேரத்துல அந்த உயிர் போயிடுது அந்த சின்ன குழந்தைக்கு. அந்த பயத்திலேயே. அந்த பயம், பதட்டத்துல அவங்க ரொம்பலாம் கூட அடிச்ச மாரி தெரியல. ஆனா பழைய காலத்துலலாம் நல்லாவே அடிப்பாங்க. அப்பல்லாம் கூட பசங்கலாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒண்ணு அழுவாங்க, இல்லாட்டி அழாம அவங்க பாட்டுக்கு நிப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற பசங்களுக்கு அந்த சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியல. இப்ப அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. இந்த குழந்தைங்க இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாரி சட்டம்லாம் கொண்டு வராங்க. அதையும் மீறி சில நேரத்துல இந்த மாரி அதட்டுறது, திட்டுறது, உருட்டுறது, அந்த மாரி மிரட்டுறது, அதவே தாங்க முடியாம இந்த குழந்தைங்க வந்து உயிரை விடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு உடலும் பலகீனமா இருக்கு, மனசும் பலகீனமா இருக்கு. அந்த அளவுக்கு தாங்கிக்கூடிய சக்தி இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கும் இல்ல, பெரியவங்களுக்கும் இல்ல. பெரியவங்களும் அப்படிதான். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமும், பதட்டமும், டென்ஷனும் இப்படியே இந்த சமுதாயத்துல இது வளர்ந்துகிட்டே தான் வருது. அதனாலதான் இந்த சுகர், பிரஷர் இந்த மாரி இருக்கிற பிரச்சனை, நெறைய வியாதிக்கு காரணமே அந்த மனசுதான். மனசு டென்ஷன் ஆகுறது, பயப்படுறது, பதட்டப்படுறது. இதெல்லாம் அந்த காலத்துல அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தாங்கிக்கக்கூடிய சக்தி இருந்திருக்கும். இப்போ நம்ம இந்த பாஸ்கி இதுலலாம் கூட நம்ம பார்த்தோம். அவர் பேட்டியில பார்க்கும்போது, அவர் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. வாழ்க்கையில எத்தனையோ சோகத்த பார்த்திருக்காரு. அப்ப கூட அவர் எதையுமே கலங்காம அது நம்ம கையில இல்ல. நம்ம அழுது புலம்பி என்ன பிரயோஜனம்? அந்த ஒரு புத்திசாலித்தனமா அத ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு சிச்சுவேஷனையும். இது நம்ம கையில இல்ல. நம்ம அத வருத்தப்பட்டுட்டு அப்படியே உருகிட்டு நிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயாகணுமே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன வலிமை இருக்கு பாருங்க. அது இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு யாருக்குமே இல்ல. அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போணும். நம்ம சர்வைவல் ஆகணும்னா, நம்ம இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயம், பதட்டம் இருக்கக்கூடாது. நம்மள மட்டும் பார்க்கணும். அடுத்தது வெளியில என்ன நடக்குது? அதையெல்லாம் நம்ம யோசிச்சு ஒண்ணொண்ணுத்தையும் கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா, நம்ம உடம்பும் மோசமா போகும். உயிரே போகக்கூடிய நிலைமையில இப்போ மக்கள் அந்த அளவுக்கு மன வலிமையும், உடல் வலிமையும் இல்லாத நிலைமையில இப்ப இருக்கிறாங்க. ஆ வரிசையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலிமை குறைஞ்சுகிட்டே வருது. அது வந்து நம்ம ஆத்மாவோட வலிமை குறையறதுனால தான் நம்ம உடல் வலிமையும் அந்த மாரி குறைஞ்சு போகுது. அது நம்ம கலியுக இறுதியில இருக்கும்போது நமக்கு அது நல்லாவே புரியுது. இப்ப இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம் தாங்கக்கூடிய மனநிலை இல்ல. அதனால நம்ம வந்து ஜாக்கிரதையா நம்ம ஒரு வார்த்தையால கூட நம்ம யாரையுமே காயப்படுத்தக்கூடாது. ஒரு பயமுறுத்துற மாரியோ, மிரட்டுற மாரியோ பண்ணும்போது, அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. அதனால ஏற்படுற விளைவு நம்ம சேர்த்து அனுபவிக்கிற மாரி வரும். நம்ம அதட்டி சில பேர் நெறைய இடத்துல தற்கொலை நடக்கிறதெல்லாம், இந்த மாரி ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதிர்காலத்த நினைச்சு பயந்து தற்கொலை பண்றது. அப்புறம் பேரண்ட்ஸ் நம்மள வந்து நெறைய பேருக்கு பர்டன் ஆயிடுவோம் நம்ம, அப்படின்னு அது பயந்து தற்கொலை பண்றது. அப்புறம் இந்த நீட் எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணத்துக்காகலாம் தற்கொலை பண்றாங்க. அப்புறம் கேம்ஸ்க்கு அடிக்ட் ஆன குழந்தைங்க கூட, அந்த கேம்ஸ்லயே ஊறுனதுனால அந்த இப்ப ரொம்ப அதுக்கு டென்ஷன் ஆயிடுறாங்களாம். அந்த கேம்ஸ பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே அந்த கை அப்படியே டென்ஷன் ஆகியாவே இருக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன விஷயம், ஒரு சத்தம், ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டா கூட, அந்த இது தாங்க முடியாத அளவுக்கு ஹார்ட்டும் பலவீனமாயிடுது. அந்த குழந்தை இறந்தது கூட அதுதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஹார்ட் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுனால, ஒரு அதட்டல், மிரட்டல்லாம் தாங்கக்கூடிய அளவுல இப்ப இல்ல. அதனால நம்ம பார்த்து தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். மத்தவங்கள மனசு புண்படாத மாதிரி நம்ம பேசணும். நம்ம பேச்சும், நடத்தையும் இருக்கணும். அப்படின்னு கடவுள் வந்து சொல்றாரு. இந்த கடைசி நேரம் கலியுக இறுதியில இப்படிதான் இருக்கும். மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க. நம்ம வெளி உலகத்த பார்க்காம, நாம முன்னேறதுக்கு என்ன செய்யணும்? அத மட்டுமே பார்க்கணும். நம்ம உள்நோக்கு முகமா இருந்து பார்க்கணும். நாம ஆத்மாங்கிறத உணர்ந்து, நம்ம அடுத்தவங்க வந்து நம்மள புண்படுத்தினாலும் அத வாங்கிக்க கூடாது. யார் நம்மள காயப்படுத்தினாலும், அத நம்ம வாங்கிக்கிட்டா தானே நம்ம மனசு கஷ்டப்படுது. அத எதுக்கு வாங்கிக்கிறீங்க? பாசிட்டிவான சுப எண்ணங்கள குடுங்க. மத்தவங்க நம்மள காயப்படுத்தினாலே, அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த ஆத்மாவுக்கு நல்ல தூய்மை, அன்பு, அமைதியும் குடுங்க அப்படின்னு கடவுள்ட்டேருந்து அந்த சக்திய வாங்கி நம்ம குடுக்கணும். இதெல்லாம் பிரம்மகுமாரிஸ் ராஜயோக தியான நிலையத்துல சொல்லி தருவாங்க. நம்ம எப்படி எப்படி மனச ஆ கண்ட்ரோல் பண்றது, நம்ம எப்படி மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது, சுப எண்ணங்கள வளர்க்கறது, கடவுள் சொன்னபடிலாம் கேட்டு நம்ம அடுத்த கட்டம் முன்னேற ஆன்மீக வழியில முன்னேறதுக்கு உண்டான வழி எல்லாமே சொல்லி தராங்க. அ அதுல வந்து இப்ப நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது, அந்த பாஸ்கியோட அந்த சம்பவம் ஆகட்டும், இல்ல சின்ன குழந்தை அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க. பாஸ்கி எந்த அளவுக்கு ஒரு சோகத்த அனுபவிச்சாலும், அவர் மன வலிமையோட இன்னமும் சிரிச்சு தான் பேசிட்டு இருக்காரு. அந்த சிச்சுவேஷன்ல கூட காமெடி சீன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு, ஸ்டாண்ட் அப் காமெடிலாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவங்க அம்மா, அப்பா இறந்து ஒரு 3 மணி நேரத்துல பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பேட்டியில பார்க்கிறோம். அதே மாரி ஒய்ஃப் இறந்து அடுத்த நாளே ஒரு ஷோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு.
என்ன பண்றது? நம்ம கையில இல்ல. அது முடிஞ்சு போச்சு. அதையே நினைச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அந்த மாரி நம்மளோட இது நம்ம அதாவது சுயநலம்னு சொல்ல முடியாது. நம்மளோட உள்நோக்கு முகமா இருந்து என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. நம்ம கையில இல்ல. அதெல்லாம் விதிப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அத விட்டுட்டு, நம்ம அடுத்த கட்டம் நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு, அத முன்னேற்றத்துக்கான வழிய நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ராஜயோக தியான நிலையத்துல ஒரு விஷயமும் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. ஆ நம்ம நீங்க வந்து அது பக்கத்துல இருக்கிற தியான நிலையத்துக்கு போய் அத சிருஷ்டியோட முதல் இடை, கடை ரகசியம் இது எல்லாமே கடவுள் சொல்றது எல்லாம் அன்னன்னைக்கு முரளி அப்படின்னு வரும். அத படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லனாலும் சரவணகுமார் பிரதரோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பாரு. நீங்க அத ஆன்லைன்லயே தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். சென்டருக்கு போக முடியாதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கெல்லாம் அப்படிதான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்டம் ஆன்மீக ஸ்டேஜ்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டு இருக்கோம். உலகத்துல என்னென்ன கஷ்டம்லாம் நடக்க போகுது. கலியுக இறுதி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி என்ன நடந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள ஆனந்தம் நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஊற்றெடுக்கும். அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது கடவுள் சொல்லியிருக்காரு. அது வந்து நம்ம ஆத்மான்னு உணர்த்து அப்பா அப்படின்னு கடவுளை நினைக்கும் போது அவர்கிட்ட இருந்து சக்தி வந்து வந்து நம்ம ஆத்மா வலிமை அடையுது. இப்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம அப்படி கவலைப்படுறது கிடையாது. அது அப்படிதான் இருக்கும். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. திட்டுறவங்க திட்டதான் செய்வாங்க. ஆனா அந்த ஆத்மாக்கு இல்ல. அதனாலதான் நம்மள திட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு அவங்களுக்கு சந்தோஷம். நம்மள வந்து திட்டணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அவங்க வந்து டென்ஷன் ஆகி அந்த டென்ஷன் நம்மள்ட்ட காமிக்கிறாங்க. அப்படின்னு அந்த ஆத்மா அமைதி அடையட்டும் நம்ம கடவுள்ட்ட இருந்து சக்தி வாங்கி கொடுக்கும்போது, நம்ம சுத்தி இருக்கிற வைப்ரேஷனும் அப்படியே மாறும். நம்மளோட அமைதி வெளியில பரவும். அவங்களும் அமைதி அடையும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றம்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. மறைமுகமா, ஸ்தூலமா நம்ம வெளியில இருக்கிற மாற்றம் தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா, எப்படி சிருஷ்டி மாறுது? எப்படி புது உலகம் படைக்கப்படுது? நம்மளோட வைப்ரேஷன நல்லபடியா பாசிட்டிவா மாத்திக்கிட்டு இருந்தா, புது உலகத்த எப்படி படைக்கலாம்? அப்படிங்கிறது கடவுள் சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஆ ஓம் சாந்தி. மத்த விஷயங்கள அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம மத்தவங்க நம்மள ஒருத்தங்க அடிக்க வராங்கன்னா, நம்ம அத தடுக்க தான் பார்ப்போம். அது தடுத்துட்டா நமக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, மனசுல சில விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டு நம்ம நாமளே அடிச்சுக்கிறோமே! அது அத விட பெரிய கஷ்டம் இல்லையா? அந்த நெகட்டிவா ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது. அந்த நிகழ்ச்சிய மறுபடியும் எண்ணி பார்த்து, ஒரு தடவ தான் அது நடந்திருக்கும். 100 தடவ மனசுல ஆசை போட்டு அத பெருசா ஆக்கிக்கிறீங்க. உங்கள நீங்களே 100 தடவ அடிச்சுக்கிற மாதிரி தான். அது வந்து மனசு மட்டும் வலிமையா இருந்துட்டா போதும். நம்ம எல்லா கஷ்டத்துல இருந்தும் தப்பிச்சுக்கலாம். உலகத்துல என்ன வேணாலும் நடக்கட்டுமே! நம்ம மனசு ஸ்ட்ராங்கா இருந்துட்டா நம்மள என்ன பண்ண முடியும்? அதான் பழைய இந்த டிஎம்எஸ் பாட்டுல கூட ஒரு மாரி வரும். மனசை வெல்பவன் தான் உலகத்தை வெல்பவன்ற மாரி வரும். கடவுளும் அந்த மாதிரி நெறைய ஞானம் சொல்லிட்டு இருக்கிறாரு. உன் மனசு மட்டும் உன் கண்ட்ரோல்ல இருந்துட்டா போதும். உலகத்தையும் நீ ஆளலாம் அந்த மாரி. நம்ம மனசுங்கிறது நம்ம ஆத்மால தான் இருக்கு. ஆத்மால தான் மனசு, புத்தி, சம்ஸ்காரம் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல மனதை வலிமையாக்குறதுக்குள்ள பயிற்சிய நம்ம மட்டும் செஞ்சுட்டோம்னா, எந்த கஷ்டமும் நம்மள வந்து அஃபெக்ட் ஆகாது. நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். இப்ப சவுக்கு சங்கர் மகன் இறந்தப்போ அந்த டாக்டர் குடுத்த அட்வைஸ் அவரு டிப்ரஷனுக்கு போயிட்டாரு. அப்ப டாக்டர் குடுத்த அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல மனசு செலுத்துங்க. பாசிட்டிவா இருங்க. அப்போ இந்த டிப்ரஷன்லாம் போயிடும்ன்ற மாரி. அது மாரி மனச வந்து ஒரு நல்ல விஷயத்துல நம்ம பிஸியா வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு எது உலகத்துல எது நடந்தாலும் நம்மள அத அஃபெக்ட் பண்ண முடியாது. பாசிட்டிவ் தாட்ஸ வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து மனசுக்கு நம்ம பயிற்சி குடுத்துட்டே இருக்கணும். நம்ம யாராவது நமக்கு கஷ்டம் குடுத்தாலும், அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா தூய்மை ஆகட்டும், அந்த ஆத்மா வந்து நல்லா இருக்கட்டும்னு ஒரு சுப எண்ணங்கள வளர்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே நம்ம இருந்துட்டோம் மனசுக்குள்ள. நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த வைப்ரேஷன் போய் பெருகி அவங்களும் நல்லா இருப்பாங்க. நமக்கும் அந்த மனசு வலிமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். மனசு வலிமைக்கு அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பயம், பதட்டம் இந்த மாரி உணர்வுகள். மற்ற கீழ்த்தரமான உணர்வுகள் தான் மனச வந்து கீழ இழுத்து நம்ம வலிமை இல்லாம பண்ணிடுது. நம்ம நல்ல நல்ல எண்ணங்கள உருவாக்க கத்துக்கணும். எண்ணங்கள் பெருசுவா உருவாக நம்ம மனசு வலிமை அடையும். உலகத்துல என்ன நடந்தாலும் நமக்கு அந்த கவலையே இருக்காது. ஏன்னா நம்ம கலியுக இறுதி கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். இப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். கடவுள் என்ன பயிற்சி குடுக்குறாரு? என்ன வேணாலும் நடக்கட்டுமே! நீ வந்து யார் துன்பம் குடுத்தாலும் சரி, இந்த சம்பவங்கள் உன்ன கஷ்டப்படுத்தினாலும் சரி, நீ சுப எண்ணங்கள எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நல்லாயிடும். எல்லாம் நல்லா ஆயிடுவாங்க. புது உலகம் நமக்கு வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வுகள வெளியில கொண்டு வாங்க. அது செய்ய உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தான் இப்ப இந்த கடைசி நேரத்துல இப்ப ஒண்ணு ஒண்ணா போர், பதட்டம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற டயத்துல அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. திருப்பி அந்த டிப்ரஷன்லயே போகறதுக்கு பதிலா, கடவுள் சொன்னத நம்ம நினைக்க நம்ம ஆத்மா வலிமை அடையும். அப்ப வந்து தன்னால நம்ம இந்த உலகம் மாறி புது உலகம் பிறக்கறதுக்கு நம்மளும் ஒரு கருவியா இருப்போம். அது வந்து
பல விஷயங்கள் இந்த மாரி ஞானத்துல கடவுள் சொல்லிட்டே இருக்காரு. நம்ம மனப்பயிற்சிக்கு என்ன செய்யணும்? ஆத்மா வலிமை அடையறதுக்கு என்னென்ன அபியாசங்கள், பயிற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியான நிலையத்துல, ராஜயோக தியான நிலையத்துல சொல்லி தராங்க. அ அந்த வந்து எந்த கவனிக்கிறது. சிஸ்டர். மெயினா வந்து மனதை ஃப்ரீயா விடவே கூடாது. அது ஏற்கனவே சொல்லுவாங்க, சோம்பேறியான மனம் வந்து சாத்தானின் கல்லறைன்னுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த மனதுக்கு வந்து நம்ம பயிற்சி குடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது பிரச்சனை வரும்போது அது மைண்டே வேலை செய்யாது. இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க பழக்கப்படுத்தினா தான். இப்ப பாஸ்கியால வெளியில வர முடிஞ்சது காரணம், வழக்கமாவே அவர் வந்து அந்த காமெடி இதுலயே இது மட்டும் தானே அவர் மைண்ட்ல இருக்குது. அதனால அவருக்கு ம். வருது. இன்னொன்னு அவர் நெருக்கத்துல அது அவருடைய ப்ரொஃபஷனாவும் இருக்குது. அது பண்ணியே ஆகணும். அப்படி இல்லன்னா அந்த வாய்ப்பு வேற யாருக்கோ போயிடும். ஆனா, இப்ப சப்போஸ் அந்த ப்ரொஃபஷன் அவர் இல்லன்னா, டிப்ரஷன் ம். போயிருப்பாரு இல்லையா? ஸோ ஏன்னா சிவாஜி கணேசன் அவருக்கு வந்து கடைசியில மார்க்கெட்லாம் போன பிறகு டிப்ரஷனுக்கு போயிட்டாரு அவர். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ரஜினி அவர்கள் கிட்ட கூட சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையும் வரும். போர்க்காலம் இந்த மாதிரி நேரத்துல வீட்டை விட்டு வெளில வர முடியாது. கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. இன்னைக்கு எல்லாம் டிவி, மொபைல பார்த்து தானே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுவும் இல்லன்னா, எப்படி நேரத்த ம். ஸ்பெண்ட் பண்றதுன்னே யாருக்கும் தெரியாது. வேலையும் கிடையாது, இதுவும் கிடையாது. என்ன பண்றது? தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணமெல்லாம் வந்துரும். இல்லையா? அந்த நேரம் இறைவன் சொல்றாரு, "உங்கள் துக்கம் சுகமாய் மாறும்னு" பைபிள்ல போட்டிருக்குல்ல. அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, அது துக்கத்தின் உச்சம் தான் அது. உலகம் அழியிற நேரத்துல அதெல்லாம் நடக்கும். ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, அதுதான் சொர்க்க வாசல்ன்றாரு. வாசல் திறக்க போகுது. தொறந்த உடனே சொர்க்கத்துக்கு போறீங்க. அப்ப அது சந்தோஷமான விஷயம் தானே! ஏன்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்துல கடைசி 100 வருடம் இறைவன் வந்து சொல்றார். கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரப்போகுது. இப்ப நீங்க சத்தியுகத்துக்கு போணும். சத்தியுகத்துல வந்து சுகமே சுகம் இருக்கும். அங்க வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சார்ந்த எண்ணமே இருக்காது. ஆனா இங்க அது சார்ந்த எண்ணங்கள் தான் வருது. அப்ப அங்க அன்பு, அமைதி, தூய்மை இந்த மாதிரி எண்ணங்கள் தான் உருவாக்குவாங்க. அந்த எண்ணத்தை இப்ப தொடர்ந்து உருவாக்குங்கன்றார். இப்ப சும்மா இருக்கும்போதே அத உருவாக்க தான், கடைசியில உலக அழிவின் பொழுதும் மனம் அதை உருவாக்கும். இல்லையா? இப்ப இப்ப நீங்க நல்லா வேகமா மனத இப்டி இதை பற்றி சிந்தனை பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப கொஞ்சம் ஸ்லோவாவாச்சும் இத சிந்தனை பண்ணும். இப்ப அத பத்தி சிந்தனையே பண்ணலன்னா, அங்க அப்படியே ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சுடும். நெகட்டிவ். ஐயோ! இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. அவன் தானே காரணம், இவன் தானே காரணம். ஏன் இப்படி பண்ணான், அப்படி பண்ணான்ட்டு நம்ம கண்ட்ரோல்ல மீறின விஷயத்தெல்லாம் நெனச்சுட்டு துக்கப்பட்டுட்டு இருப்போம். அதுதான் கடவுள் சொல்றாரு. என்ன ஆயிடும் அதிகபட்சமா? உடம்ப விட்டு உயிர் போயிடும். போய் எங்க போகுது? மறுபடியும் என்கிட்ட தான் வரப்போறீங்கன்றார். இல்லையா? கடவுள் இருக்கிற இடம் இதுதான். பரந்தாமம். இங்க இருந்து தான் ஆத்மாக்கள் எல்லாம் வந்தது. வரும்போது சொர்க்கம். இப்ப நரகம் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ட்ட தானே வரப்போறீங்க. வந்துட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்ப இதுல துக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாதே. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இறக்க தானே போறோம். சோ அது இப்ப இருக்குது. ஆனா சம்மந்தமே இல்லாம இந்த ஞானமே கிடைக்காம இறந்தா என்ன பண்றதுன்னு தெரியாது. ஞானம் தான் கிடைச்சிடுச்சே. அடுத்தது தெளிவா எங்க போகணும்னு தெரிஞ்சிடுச்சே. அதை சிந்தனை பண்ணுங்க. போற சொர்க்கம் எப்படி இருக்கும்? சிங்கமும், பசுவும் ஒண்ணா தண்ணி குடிக்கும்ன்றார். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில குடியிருப்பீங்க. அவ்வளோ பணக்காரர்களா இருப்பீங்கன்றார். அப்ப இருக்கிறதுலே ஏழையா இருக்கிறோம். இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்காரரா பிறக்க போறோம்ன்றது நல்ல விஷயம் தானே! இல்ல ஒரு பொண்ணு ஏழை குடும்பத்துல இருந்து பணக்கார குடும்பத்துக்கு போறது நல்ல விஷயம் தானே! அதே தான் இங்க. உடம்பையும் மாத்திட்டு போறோம். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது நோய்பட்ட உடம்பு. இல்லையா? தொட்டாலே நோய். குழந்தைங்களுக்கே நோய். நீங்க சொன்ன மாரி அந்த சின்ன குழந்தைய தொட்ட உடனே அந்த குழந்தை இறந்துருச்சு. ஆ விசாகப்பட்டினத்துல. ஸோ அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் பலகீனமா இருக்கிறோம். அப்ப குழந்தைங்க உடம்பு தான் உண்மையிலே ஸ்ட்ராங்கு. ஏன்னா குழந்தைங்க பொத்து பொத்துன்னு உழுங்க. கட்டில்ல ம். இருந்து உழும், தொட்டில்ல இருந்து உழும். ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகாது. அது பாட்டுக்கு நடந்து போகும். ஆனா வயசானவங்க விழுந்தா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. அப்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய குழந்தையே இவ்வளோ பலகீனமா இருக்குதுன்னா, வளர்ற அந்த ஜெனரேஷன் வளரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா பரவால்ல. உடம்பு பலவீனமா இருந்தா பரவால்ல. ஏன் அப்டின்னா, அந்த உடம்ப ஆப்பரேட் பண்ற கீ நம்ம கையில இருக்குது. அதான் மனம். மனதுக்கு ஏத்த மாரி தான். அந்த குழந்தை பதறுது. வேணாம், வேணாம், வேணாம்ன்னு அவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஆனா இப்டி இப்டி கைய அசைக்குது. அப்ப அந்த குழந்தைக்குள்ள பதற்றம் உச்சத்துக்கு போகுது. அது குழந்தைங்கள கூட விட்டுருங்க. பெரியவங்களுக்கும் அப்படியே தான்.
அந்த பதட்டத்தினாலதான் ஹார்ட் அட்டாக்லாம் வருது. அந்த டென்ஷன் பதட்டத்துல ம். பேனிக் பெரிய அட்டாக்லாம் வர்றது அது. பெரியவங்களுக்கு ஒரு வீட்ல வந்து அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து அவங்க இன்னொரு பையன வீட்ட விட்டு தொரத்துறாங்க. டக்குனு மென்டல் ஆயிட்டாரு அவரு. இத்தனைக்கும் அவரு சிவபக்தர். ம். அப்படியே மென்டல் ஆயிட்டாரு. ஒரு செகண்ட்ல. அவருக்கு மற்ற எந்த ஆசையும் இல்ல. கல்யாணம் பண்ணாம இருந்தாரு. இருந்தாலும் இந்த பலம் கிடையாது பாருங்க. சிவபக்தரா என்ன இருந்தா செய்யறது? சிவபக்தரா ஆமா. இருந்தாலும் இந்த பயிற்சி கிடையாதுல்ல. அங்க பக்தி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க பயிற்சின்னா சிவன் உண்மையிலே எப்படி இருக்காரு? செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்காரு. ஆத்மா எப்படி இருக்குது? புருவ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்குது. அப்ப ஆத்மா நான் இப்ப பலகீனமா இருக்கிறேன். ஆனா ஆரம்பத்துல பலசாலியா இருந்தேன். இப்ப மீண்டும் அதே மாரி பலசாலி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பலமான எண்ணங்களை தான் உருவாக்கணும். பலவீனமான எண்ணங்கள் பலவீனம்னா, ஐயோ! என்னால முடியாதுன்றது மட்டும் இல்ல. காமம், கோபம், பற்று, பேராசை, தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே பலகீனம் தான். வீண் எண்ணங்கள். ஸோ இத எல்லாத்தையும் விட்டுட்டு, சொர்க்கம் உருவாகுது. நான் சொர்க்கத்துக்கு போறேன். அங்க இருக்கக்கூடிய விஷயத்தையே சிந்தனை பண்ணணும். ஸோ அங்க என்னென்னலாம் இருக்கும்? இதெல்லாம் இறைவன் வந்து அந்த ஞானத்துல முரளியில சொல்லுவாரு. டெய்லியும். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில முற்றிலும் இலவசமா கிடைக்குது. YouTube வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ அதை தினம், தினம் படிக்க தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது மட்டுமே உங்க மைண்ட்ல ஓடும். அது மட்டுமே ஓடும்போது, சுத்தி நடக்கிற விஷயம் உலகம் ஏன்னா உலகம் அழியுதா? எல்லாமே கடவுள் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. உலகம் அழிந்து சொர்க்கமாக இன்னும் கொஞ்ச நேரத்துல மாறப்போகுது. பல்லாயிரம் வருடம் கழிச்சுலாம் கிடையாது. இன்னும் சில வருடங்கள். சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் தான். இல்லையா? 10 வருஷம், 12 வருஷம் அவ்வளோதான். அதுக்குள்ள அப்ப இத நம்ம எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கிறது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. இல்லையா? இப்ப ஏரோப்ளேன்ல வந்து அ அந்த பாராசூட் மாத்துறது இதெல்லாம் கத்துக் குடுக்குறாங்க. அது கரெக்ட்டா தெரிஞ்சவனுக்கு அது மாரி பிரச்சனை வந்தாலும், அந்த அளவுக்கு பதற மாட்டான். இல்லையா? ஆனா அது கூட ஓப்பன் ஆகுமோ என்னவோ தெரியாது. ஆனா இங்க ஒண்ணுமே கிடையாது. உடம்ப விட்டு நீங்க மேல போறீங்க. கன்ஃபார்ம் அதுதான் இங்க பயிற்சியே. ஆத்மா உடம்பே மறந்து வெறும் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவ நினைச்சுக்கிட்டே இருங்கன்றார். நினைக்க நினைக்க கிடைக்கிற அமைதி உங்கள சுத்தி பரவுன்றார். இப்ப சப்போஸ் அந்த குழந்தைங்களுக்கு இது கத்துக் குடுக்குறது கஷ்டம் தான். பட் சப்போஸ் அந்த குழந்தைக்கு ஏன்னா இது சின்ன குழந்தை மட்டும் இல்ல. பெரிய குழந்தைங்களும் தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க ஏதோ திட்டிட்டாங்கன்ட்டு காலேஜ் படிக்கிற பொண்ணு போய் குதிச்சு தற்கொலை பண்றா. அது தொடர்ந்து நடக்குது. மாசத்துக்கு ஒண்ணு நடக்குது இந்தியால. அப்ப இந்த மாரி உங்களுடைய மைண்ட் இங்க சுத்தி நடக்கிறதிலே கவனம் செலுத்தாம, இறைவன் நினைவுல இருக்கிறேன். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படின்னு நினைச்சு அந்த சந்தோஷத்துல இருந்தீங்கன்னா, அந்த சந்தோஷத்தின் அதிர்வலைகள் உங்களுக்கு துக்கம் கொடுக்கிறவங்களே தாக்கி, அவங்களே சந்தோஷமாக்கிடும். இங்க நெகட்டிவ்க்கும், பாசிட்டிவ்க்கும் ஃபைட் நடக்குது. ஆனா நெகட்டிவ் தான் அதிகமா இருக்குது. ஆனா இங்க பாசிட்டிவை உருவாக்குறாரு கடவுள். அப்ப இதுக்கு மைண்ட பழக்கப்படுத்துங்க. நீங்க கம்முனு விட்டாலே நெகட்டிவ் வந்துடும். அதுக்கு பழக்கமே தேவையில்ல. ஆனா பாசிட்டிவ்க்கு தான் நாம பழக்கப்படுத்தணும். அப்ப பல முறை சொல்லணும். சொல்லி இத ஞாபகப்படுத்தணும். நான் ஆத்மா, அன்பானவன், அமைதியானவன். எனக்கு யாரும் துக்கம் கொடுக்க முடியாது. நானும் யாருக்கும் துக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் கடவுளோட குழந்தை. இது மட்டும் சொல்லிட்டே இருந்தா கூட போதும். தப்பிச்சிடுவோம். ஸோ இது குழந்தைங்களுக்கு புரியறது கஷ்டம். அது என்ன பண்றது தெரியல. அ ஆனா ஒண்ணு, மீண்டும் இந்த பூமியில நாம பொறந்துடக்கூடாது. மறுபடியும் பொறக்கணும்னா இந்த குழந்தைய விட பலகீனமா தான் பொறப்போம். அதுல டவுட்டே கிடையாது. ஆனா உலகமும் ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப மீண்டும் இத விட மோசம். பொறக்காம இருக்கிறதுக்கும் இந்த ஞானம் தான். இல்லையா? இறைவன் நினைவிலே இருந்து டக்குன்னு மேல ஓடி போயிடும். வலியே இல்லாம இப்ப ஆனந்தமாக போயிடும். நினைவு யாத்திரைன்னு கடவுள் சொல்லி கொடுக்குறாரு. நினைவு யாத்திரை. அப்பப்போ பரந்தாமத்துக்கு வந்துட்டு வந்துருப்பாங்க. நினைவால. கரெக்ட். பரந்தாமத்துல ஒளிப்புள்ளியா நினைச்சிட்டு வந்துட்டு போங்க. நீங்களும் ஒளிப்புள்ளியாகி மேல வந்துட்டு போங்கன்னு பிராக்டிஸ் குடுக்கறது எதுக்குன்னா, ஒரு கட்டத்துல நம்ம உயிர் அப்படிதான் போகுது நிஜமாவே. இப்ப நினைவா கரெக்ட். தான் போயிட்டு இருக்கோம். அப்ப கரெக்ட். உண்மையிலேயே போகும்போது அது உண்மையா இதுவான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஈஸியா நம்ம அங்க போயிடலாம். கண்டிப்பா. ஒரு கஷ்டம் துன்பத்தையும் அனுபவிக்காம. கண்டிப்பா. அதுக்கு தான் இப்ப பிராக்டிஸ் குடுத்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா. ஏன்னா, இது ஸ்கூல் குழந்தை பார்க்கிறோம். அதாவது யுகேஜி சின்ன குழந்தை. 5வது படிக்கிற குழந்தையும் இதே மாரி ஆகுறத பார்க்குறோம். இது மாரி நெறைய உடம்பும் பலகீனமா இருக்கு, மனமும் பலகீனமா இருக்குது. இன்னும் கேட்டா போலீஸ்காரங்களும் தற்கொலை பண்றத பார்க்கிறோம். பெரிய பெரிய ஆபிசர் தற்கொலை எஸ்ஐ அந்த மாரி இருக்கிறவங்களே தற்கொலை பண்றத பார்க்கிறோம். இப்ப யாராலயுமே அந்த மேல தாங்கிக்க முடியல. மேல இருக்கிற பிரஷர் தாங்காம தற்கொலை அதான் பண்ணிட்டாரு. இப்ப கொஞ்சம் பிரஷர் எல்லாமே சில இருக்குது. மாசம்
ஆனா, அதுல ஆ. கவனம் செலுத்தாதீங்கன்றார். எப்படியும் நீங்க பண்ண முடியறத தான் பண்ண போறீங்க. எதுக்கு பதறணும்? இல்லையா? ம். இப்ப ஒரு இடத்துக்கு நம்ம லேட்டா கிளம்பிட்டோம். லேட்டா போறது நல்ல பழக்கம் இல்ல தான். பட் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால லேட் ஆயிடுச்சு. அ ஏதோ வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தாங்க, ஏதோ ஒண்ணு. ஐயோ! லேட் ஆயிடுச்சுன்னு பதறதுனால என்ன ஆயிட போகுது? போற வழியில ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போவீங்க. சரி ஆயிடுச்சு பரவால்ல. அதுக்கும் கடவுள் சொல்லியிருக்காரு. இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ, அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றார். இப்ப ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகியிருக்குது அது. ஃபிக்ஸ் ஆனது ம். தான் நடக்குது. ஸோ அதுலயும் நன்மை இருக்குது போங்கன்றேன். அதுலயும் நன்மை அதான் இருக்குது. ம். ஃபேஸ் பண்ற சக்தி இல்லாம போயிடுது. என்ன நடந்தாலும் அது ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி வேணும் நம்ம மனசுக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த மாரி சில டீச்சர் ரொம்ப சைக்கோவா இருக்கக்கூடிய டீச்சர்லாம் நாங்க காலேஜ்லயே பார்த்திருக்கிறோம். ஸோ அப்ப அவங்கள எதிர்க்கலாம். எதிர்த்தா என்ன ஆகும்னா, உங்களுடைய உடல் பாதிக்கப்படும். எதிர்த்தா அவங்க கம்முனு விட்டுருவாங்களா? அவரு ஏற்கனவே சைக்கோ. கம்முனு விட்டுருவாங்களா? நீங்க நெனச்ச மாரி காலேஜ விட்டா கூட தொரத்தலாம். ஆனா போறதுக்குள்ள உங்கள ஒரு வழி பண்ணிட்டு தான் போவாரு. அல்லது போன அப்புறம் கூட ஏதாவது பண்ணுவாரு. அப்ப உங்களுடைய கேரக்டரே மாத்திடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இறைவன் நினைவுல இருக்கிற ஏதோ ஒரு நன்மைக்கு நடக்குது. நமக்கு தெரியாது. நம்மள நம்ம பாதுகாத்துக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம் குடுத்துட்டாரு. இறைவன் நினைவு. இத குழந்தைங்க எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துடுங்க. அவங்கள பாதுகாக்கிற வழி ம். அதுதான். அப்ப அவருமே மாறணும்னு நீங்க நினைங்க. ஏன்னா, அந்த மாரி ஒரு நபருடைய தேவை அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்குது. நமக்கு தெரியாது. இல்லையா? நம்மளோட அது ம். கூட நம்மள ஆ டார்ச்சர் பண்றாங்கன்னா, ஏதோ அவருக்கும் உள்ள ஏற்கனவே உள்ள பூர்வ ஜென்ம கர்ம கணக்கு இருக்கு. அத தீர்த்துக்கிறாரு. அத இப்ப கண்டிப்பா, மறுபடியும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த கணக்கு முடியவே முடியாது. டேலி ஆகாது போய்க்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம கண்டிப்பா, என்னைக்கு முன்னேறுறது? அத கண்டிப்பா. அவர் முடிக்கணும். திட்ட திட்ட கணக்கு முடியுது. நம்ம செஞ்ச பாவத்தின் கணக்கெல்லாம் முடியுது. ஆனா, அந்த ம். வலியும் நமக்கு தெரியல. ஏன்னா கவசம் ம். போட்டுக்கிறோம். சோ இதுதான் பாதுகாப்பு கவசம். இறைவன் நினைவு. ஜோதியாகி ஜோதியாகி இறைவனை நெனச்சுக்கிட்டே இருக்கணும். நானும் ஜோதி, என் அப்பாவும் ஜோதி. அவ்வளவுதான். சோ இதுல இதுல ஆனந்தத்தை எடுக்க கத்துக்கணும். வேலை செய்யறது இதெல்லாம் ஓகே. வேலை செஞ்சா மைண்ட் டைவர்ட் ஆகும். ஓகே. வேலையே செய்ய முடியாத நிலையில, ம். அதுதான் பிரச்சனையே அங்க. இல்ல வேலையே செய்ய முடியாத நிலை இருக்கு. அ அது அது ஒரு சில வேலை ஓகே. ஒரு சில வேலை இப்ப கவர்ன்மென்ட் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்குறீங்க. அது போர் அடிக்கும். இப்ப கிளர்க் வேலை இருக்கிறீங்க. அதுல ஒண்ணும் உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் வரப்போறது கிடையாது. இப்ப இவரு பாஸ்கி பண்றது என்டர்டெயின்மென்ட் வேலை. பார்க்கிறவங்க சிரிக்கிறாங்க. உங்க மனசு சந்தோஷமாகும். அங்க எல்லாமே துக்கமா வேலை செஞ்சுட்டு இருப்பான். எப்படா மணி 5 ஆகும்ன்ட்டு. அது எப்படி உங்க மனசுக்கு நெறைய கவர்ன்மென்ட் ஆபீசர்ஸ்க்கு வந்து சின்ன வயசுலயே பிபி வரும், சுகர் வரும், சீக்கிரமா ஆயுள் போகும். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அந்த காசுக்கு ஆசைப்பட்டு ஆயுளே விட்டுர்றாங்க. அதான் கொடுமை. சரி ஓகே சிஸ்டர். ஓம் சாந்தி. ம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ சிஸ்டர்.